தையிட்டி சரி எல்லாம் நாங்கள் வடக்கும் கிழக்கும் தமிழற்ற தாயம் எங்களுக்கான நிலம் வந்து எங்களுக்கு வேண்டும். அவர்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அற்ப விஷயங்களுக்காக ஒவ்வொரு விடயங்களையும் வந்து இன்றைய எமது தமிழருடைய நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னா தையிட்டியில் சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக தான் நிற்கிறோம். ஒவ்வொரு பௌர்ணமியை முன்னிட்டு இந்த சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக எங்களோட மக்கள் போராட்டம் செய்வது எல்லாமே அறிந்தது. ஓரிரு மாதங்களாக இந்த சட்டவிரோத விகாரைக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நிறைய பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்றைய நாள், அதாவது இன்றைய நாள் பெரியளவான ஒரு போராட்டமாக தான் நடந்திருக்கு. அதில் ஒரு சிறுமி ஒரு நான் அவன் அந்த வயசு கூட குறைவாக இருக்கும் இந்த எங்களோட தமிழ் மக்களுக்காக இந்த விகாரையை எதிர்த்து போராட்டம் செய்தது, மற்றது மக்களோட காவல்துறையினர் முரண்பட்டது. இந்த விடயங்கள்லாம் இந்த காணொலி ஊடாக நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். ராஜுவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நீராவியடி பிள்ளையார், நீராவியடி பிள்ளையார், நீராவியடி பிள்ளையார், உருத்திரபுரீச்சரம், 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 பூனேச்சரம், 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 கையிட்டு, 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 சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு வேண்டாம் 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 வேண்டும் 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 கையிட்டி மண், கையிட்டி மண், கையிட்டி மண், கையிட்டி மண், கையிட்டி மண், சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரையை, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு, சட்டவிரோத விகாரைக்கு வேண்டாம் வேண்டாம் மாற்றுக்காணி வேண்டாம் 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 வேண்டும் வேண்டும் நமது நிலம் நமக்கு வேண்டும் 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 வேண்டும். மிகவும் பெரிதும் வெக்கப்படுறேன். உண்மையிலே வந்து எம்முடைய நிலம் முதலாவது பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. செல்வார்கள் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து அற்ப விஷயங்களுக்காக ஒவ்வொரு விடயங்களையும் வந்து இன்றைய எமது தமிழருடைய நிலங்கள் பறிபோய்க் கொண்டிருக்கின்றது. நாங்கள் கடந்த காலங்களிலே போராட்டங்கள் மறைக்கப்பட்ட பின்பும் நாங்கள் இப்பவும் தமிழராகிய நாங்கள் இந்த பிஞ்சு குழந்தைகள் கொடுத்து இந்த கட்டத்திலே போராடுகிற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுவதை விட்டு பெரிதும் வெக்கப்படுறோம், வேதனை அடைகிறோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த மண்ணிலே, இந்த தையிட்டி மண்ணிலே இந்த விகாரை எழுப்பப்பட்டது சட்டவிரோதமாக. ஒருவருடைய சொந்த காணிக்குள் வந்து இந்த விகாரை கட்டப்பட்டிருப்பது, இந்த விகாரை உடனே நீக்குங்கன்னு சொல்லி கடந்த 3 வருட காலமாக நாங்கள் இன்றைய நாள் வந்தால் 3 வருடத்துக்கு மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நல்லாட்சி அரசு என்று சொல்லப்படுற அரசு கண்ண மூடிக்கொண்டிருக்கின்றது. இது மிகவும் வெக்கத்துக்குரிய வேதனைக்குரிய விடயம். எனவே இந்த எங்களுடைய இந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டு எங்களுடைய நிலம் எமக்கு வேண்டும், எமது நிலத்தை நாமே ஆள வேண்டும் என்ற கொள்கை எமக்கு இருக்கின்றது. நாங்கள் இந்த நிலத்திலே எமது வளங்கள் சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இடத்திலே எமது மக்களை போர்க்காலங்களிலே கலைத்துவிட்டு
மீள குடியமைப்பதாக கூறப்பட்டு இன்று வரைக்கும் மீள குடியமைத்தாமல் எமது நிலம் இன்று இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த இராணுவத்தினர் அதனால் பயிற்சிகளை செய்து கொண்டு அவர்கள் பிளவர்கள் எடுத்துக்கொண்டு அதனை அவர்கள் லாபத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய மக்கள் வேறு இடங்களிலே வாடகைக்கு குடியமர்த்தப்பட்டு இன்று தன்னிகர் இல்லாத ஒரு வாழ்க்கையை மிகவும் ஒரு இழிவான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எமது இனம் அனைத்து தமிழ் தரப்புகளும் ஒன்றிணைய வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது தமிழனாக இருக்கின்றது. மிகவும் வெக்கத்துக்குரிய விடயம். எனவே இந்த கடந்த முறை இந்த இடத்துல தேர்தலிலே எமது மக்கள் அறியாவை விட்ட வாக்குகள் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எமது தமிழ் தரப்பிலே இருந்து கொண்டும் இந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் என்ன நடவடிக்கை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள்? அவர்கள் ஒரு நியாயம் இல்லையா? ஒரு நீதி இல்லையா? ஒரு அநீதியான செயல் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது தமிழனுக்குத்தான் அநீதி நடக்க வேண்டுமா? தமிழர் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று சொல்லப்படுற வாக்குக்கு தமிழருடைய ஒற்றுமை சகிதம் எங்கே போகின்றது? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? தமிழுடைய பிரச்சனைக்கு தீர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இதை மிக இலகுவாக தீர்த்து விடலாம். அந்நிய காணி ஒருவருடைய சொந்த காணிக்குள்ளே கட்டப்பட்ட இந்த விகாரை உடனடியாக நீக்கப்பட்டால் இந்த பிரச்சனை எதற்கு? உண்மை வன்மமாக வேண்டாம், இனவாதம் கலைக்க வேண்டாம். இனவாதம் பேசவில்லை, இனவாத அரசியல் செய்யவில்லை. இது அரசியலான மேடையும் அல்ல. இது மக்களுடைய உரிமை, மக்களுடைய உன்னதமான இது போர், எங்களுடைய போர். மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாங்கள் செயற்திட்டம். இதை நீ தீர்த்து விடுங்கள். 3 வருஷமாக போராடி கொண்டிருக்கின்றோம். அரசுக்கு கண் தெரியவில்லையா? இல்லது என்ன நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்ற தமிழினமா இருக்கின்றது. அனைவரையும் அன்பாக அழைத்தோம். ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் ஏன் ஒரு தமிழன் ஒதுக்கி நிற்கின்றீர்கள்? இது ஒரு இழிவான செயலாக தெரியவில்லையா உங்களுக்கு? என்னவா இருந்தாலும் ஒரு பிரச்சனையை நீங்க கண்டுகொள்ளுங்கள். ஒரு தமிழனுக்கு சிங்கள நேரத்தில் நீங்க சிங்கள பெரும்பான்மை மக்கள்ல பாருங்கள். ஒரு சிங்கள ஒருவருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அடுத்த நேரம் அனைத்து சிங்கள தரப்பினரும் ஒன்றாக இணைகின்றார்கள். அப்ப அவர்கள் ஒற்றுமையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஒற்றுமை ஏன் சீர்குலைக்கப்படுகின்றது? இது என்ன காரணம்? இதுவரை இனம் தமிழர் என்று நாங்கள் அடித்தெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த இடத்துல போராட்டத்திலே நான் களமிறுத்திருந்தால் என்று அரசாங்கம் நமக்கு ஒரு முடிவை தந்திருக்கும். இந்த 3 வருட காலம் தொடர்ச்சியாக இந்த ஊடக நண்பர்களே, அன்பான ஊடகவியலாளர்களே, உங்களை அன்பாக கற்றுக்கொள்கின்றேன். எமது உலகுக்கு இந்த செய்திகளை எடுத்துச் செல்லுங்கள். புலம்பெயர் வாழ் தமிழர்களே, நீங்க ஒன்றை சிந்தித்து பாருங்கள். இன்று உலகம் பல நோக்கி பரிணாம வளர்ச்சி அடைந்து போனாலும் எங்களுடைய தரப்பு தான் அதிகூடிய மூளை வளங்களை கொண்ட அத்தனை வளங்களை உடைய நாங்கள் இன்று பின்னோக்கி பொருளாதாரத்திலும் சரி, சமூக ரீதியிலும் சரி, மன ரீதியில பாதிக்கப்பட்டு மீண்டும் நாங்கள் தான் ஒரு மிளச்சித்தனமான வாழ்க்கை, போராட்ட வாழ்க்கை என்று இருக்கிறோம். எப்போது நாங்க வாழ்க்கையை நடத்துவது? எப்போது நாங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வது? கடந்த காலங்கள் 34 வருடங்களுக்கு மேலாக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் சுயேட்சையாக அமர்த்தி விட்டிருந்த எத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்கள் நீங்க இருக்கின்றீர்கள். இதை பற்றி ஏன் கதைக்கவில்லை? தாறுமாக கதைக்கின்றீர்கள். அடுத்தவருக்கு அந்நிய காசுக்கும் அற்ப விலைகளுக்கும் விழா போகின்றீர்கள். தமிழருடைய பிரச்சனையை தீருங்க. நேரடியாக இந்த பிரச்சனையை தீர்த்து முற்றுமுழுதாக இந்த தையிட்டு விகாரை முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும். அவற்றி தமிழுடைய காணியிலே அந்த சொந்த காணி அவருக்கு மீள வழங்கப்பட வேண்டும். ராணுவங்களை விட்டு அகன்று எங்களை சொந்த நிலத்தில் எங்களை வாழ விட வேண்டும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. இது இனவாத போராட்டம் அல்ல. சிங்களவாதத்துக்கு நாங்கள் போராட்டம் இல்லை. நாங்கள் சிங்கள சகோதரரை அன்பாக மதிக்கின்றோம். ஆனா இருந்த போதிலும் நமது உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். எங்களை மதியுங்கள். நாங்கள் உங்களை மதிக்கின்றோம். கடந்த காலங்களில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பிரச்சனைக்கு ஏன் நீங்கள் எங்களுடைய இடத்திலே சுரண்டி நிலத்திலே நீங்க வளங்களை கொண்டு வந்து இவ்வளவு தூரத்துக்கு இழிவான செயலை செய்யறபடியால் தான் மீண்டும் ஒரு போராட்டம் படிக்க வேண்டுமா? அதுக்கு நீங்க எத்தனைக்கின்றீங்களா? அவ்வாறான செயல்கள் வேண்டாம். இந்த தமிழ் தேசிய தரப்புகள் எங்கள் தமிழ் தலைமைகள் செய்த தவறினால் இன்றைக்கு தமிழருக்கு ஒரு பிரச்சனை என்றால் கதைப்பதற்கு எந்த தலைமையும் இல்லை. இன்று குறுகிய ஒரு தலைமை, ஒரே ஒரு தலைமை தான் இருக்கின்றது. அது இந்த ஒரு குடைக்குள்ள இருக்கின்றது. அதுதான் இன்று வரை மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது உள்ளூராட்சி தேர்தல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. தேர்தல் காலங்களில் மட்டும்தான் மக்களுடைய நல்லதை பேசுவார்கள். நாங்கள் அவ்வாறு இல்லை. 3 வருட காலமாக மக்களுக்காக இந்த இடத்திலே நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள், போராட்டம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. தேர்தல் என்ற நோக்கம் நமக்கு இல்லை. தேர்தலும் தேவையும் இல்லை. மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் மக்கள் அந்த பிரச்சனைக்கு எவன் வந்து நிற்கிறானோ அவன்தான் மக்கள் பிரதிநிதி. அந்த வகையில் தான் நாங்கள் இந்த இடத்துல நிற்கின்றோம். மக்களுக்காகத்தான் நமது அமைப்பு நிற்கின்றது. மக்களுடைய பிரச்சனை தீர்க்கிறார் இந்த இடத்துல நாங்கள் இருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய அத்தனை சொந்தங்களே, அனைவரும் தமிழர் ஒன்றாக ஒன்றிணைப்போம், ஒற்றுமையாக இருப்போம், எமது நிலத்தை நாமே மீட்போம். என்ன செய்வது? எமது காலகட்டம் போராட்டம் எல்லாம் நிறைவேற்ற போதிலும் தமிழன் இப்பவும் வாழ்வுக்கும் சாவுக்கும் மத்தியிலே போராடி கொண்டுதான் இருக்கிறான். ஆகவே அன்பான மீண்டும் வலியுறுத்துகின்றேன், எம்மை காப்பாற்றுங்கள், எமது நிலத்தை எமக்கு தாருங்கள், எம்மை மீட்டுக் கொள்ளுங்கள், எம்மை சந்தோஷமாக வாழ விடுங்கள். நாங்கள் போராட்டத்துக்கு வரவில்லை. நாங்கள் உண்மையாக அன்பாக வாழ விரும்புகின்றோம். எனவே அன்புக்குரிய மீண்டும் சொல்கின்றேன், நிம்மதியாக வாழ விடுங்கள். எமது நிலம் எமக்கு வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். எமது நிலம் எமக்கு வேண்டும். நன்றி. தையிட்டி தமிழற்ற சொத்துன்னு சொல்லுவாங்க. தையிட்டி சரி எல்லா வடக்கும் கிழக்கும் தமிழற்ற தாயம்.
எங்களுக்கான நிலம் வந்து எங்களுக்கு வேண்டும், வேறு ஒன்றும் தேவையில்லை. நாங்கள் தொடர்ந்து 3 வருஷமாக போராடி கொண்டு வரோம். எங்களோட வடக்கு கிழக்கு எல்லாமே எங்களோட சொத்து தான். தமிழருக்கண்டு நீங்கள் உங்களோட மதத்தை வந்து நீங்கள் பரப்புங்க, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்லலை. எங்களோட தமிழ் இனத்தை நீங்கள் தமிழருக்கான இடத்தை விட்டு கொடுத்துருங்க. அதோட வந்து உங்களுடைய என்னன்னு சொல்ற ஆயுதங்களோ இல்லாட்டி உங்களோட ஆக்கிரமிப்போ வந்து எங்களுக்கு வந்து இதாகாது. எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேண்டும். நீங்கள் என்னோட சொல்கிறேன், எங்களை அடிப்பணையை வைக்கணும்னு நினைக்காதுங்க. எங்களுக்கான நிலம் எங்களுக்கு தரம் வரையும் நாங்கள் போராடி கொண்டு தான் இருப்போம்.
போட போவாள்டா சரியா